Hi, hello viewers. Very warm welcome to Coding Tamila channel. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு பைதான் ப்ரோக்ராம் மறுபடியும் ஒன்று என்னென்னா இன்றைக்கி பார்க்க போகிற இந்த பைதான் ப்ரோக்ராமோட கான்செப்ட் என்னென்னா ஃபைண்ட் த ஃபஸ்ட்டு நான் ரிப்பீட்டட் கேரக்டர்னு ஸ்ட்ரிங். ஓகே, அதாவது கான்செப்ட் என்ன அப்படின்னா யூசர்கிட்ட வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை இன்புட்டாக வாங்கணும். ஸோ ஸ்ட்ரிங்கை வந்துட்டு இன்புட்டாக வாங்கினதுக்கப்புறமா அந்த ஸ்ட்ரிங்கில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ரிங்கை இண்டிவிஜுவல் கேரக்டர்ஸாக பிரிக்கணும். ஓகே, பிரிச்சுட்டு ஒவ்வொரு தடவையும் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் கேரக்டர் எத்தனை தடவை அந்த ஸ்ட்ரிங்கில் வந்திருக்கு அப்படின்றத கவுண்ட் பண்ணணும். ஸோ கவுண்ட் பண்ணிவிட்டு எந்த கேரக்டர் வந்துட்டு ஒரே ஒரு தடவை மட்டும் வந்திருக்கு அப்படின்னு, அதாவது ஃபஸ்ட்டு தடவை ஒரே ஒரு தடவை வந்திருக்கு அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சி பிரிண்ட் பண்ணணும். ஓகே, அதாவது இதோட பர்பஸே என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் ரிப்பீட்டர் கேரக்டர். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரே ஒரு கேரக்டர். ஸோ அந்த கேரக்டர் வந்துட்டு எத்தனை தடவை வந்துட்டு வந்திருக்கு அப்படின்றது. ஓகேவா, ஸோ அந்த ஒரு கேரக்டர் செக் பண்ணும்போது அது ஒரு யூனிக் கேரக்டராக இருக்கும். அந்த கேரக்டர் ஒரே ஒரு தடவை மட்டும்தான் அந்த ஸ்ட்ரிங்கில் வந்திருக்கும். ஸோ அப்படி இருக்க ஒரு கேரக்டர் தான் வந்துட்டு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் ரிப்பீட்டட் கேரக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கேன் நினைக்கிறேன். ஸோ ரொம்ப சிம்பிள். ஒரு டெக்ஸ்ட்டில் ஒரு கேரக்டர் மட்டும் நான் ரிப்பீட்டடாக ஒரே ஒரு தடவை வந்திருக்கும் மொதல் தடவை. ஓகே, ஸோ அந்த கேரக்டர் தான் வந்துட்டு நமக்கு தேவையான கேரக்டர். அதை அங்கே பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேவா, ஸோ இங்கே ஸ்க்ரீனில் தெரியுற ப்ரோக்ராமாக வந்துட்டு என்ன ப்ரோக்ராம் அப்படின்னா ஸோ அதுக்கான ப்ரோக்ராம் தான். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லைவாக கோட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ப்ரோக்ராமை டெலீட் பண்ணிவிட்டு நானே வந்து உங்களுக்கு கோட் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதோட லாஜிக்கை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து இது டெலீட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்போ ஆல்ரெடி வந்து நான் கான்செப்ட் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் இல்லையா. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ஒரு ஹெட்டிங். ஓகே, ஸோ ப்ரோக்ராம் ஃபார் பிரிண்ட் த ஃபஸ்ட்டு non-repeated character in a string. ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு ஹெட்டிங். இப்போ வந்துட்டு கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கோட் பண்ணுற ஸ்டார்ட் பண்ணுறதுல ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம எடுத்த உடனே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட பர்பஸ் ஒரு ஸ்ட்ரிங்கில் ஒரு யூனிக் கேரக்டர் நான் ரிப்பீட்டடாக ஒரே ஒரு தடவை வந்திருக்கும், அதை பிரிண்ட் பண்ணணும். அப்படின்றப்போ நமக்கு டெக்ஸ்ட்டு தேவை. டெக்ஸ்ட்டு இருந்தால் மட்டும்தான் வந்துட்டு அந்த டெக்ஸ்ட்டில் வந்துட்டு ஃபார் லூப்லாம் யூஸ் பண்ணி கேரக்டர் வந்து செக் பண்ண முடியும். ஓகேவா, கேரக்டர் செக் பண்ணி அது எதனால வந்திருக்கு அப்படின்றத பார்த்துக்கலாம். ஓகேவா, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து டெக்ஸ்ட் வேணும் இல்லையா. டெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம், இன்புட்டாக வாங்கிக்கலாம். ஸோ அதுதான் வந்து ஃபஸ்ட்டு லைன். ஸோ டெக்ஸ்ட் விச் இஸ் ஈக்குவல் என்ன பண்ணுறோம், இன்புட்டாக வாங்கிக்கிறோம். டெக்ஸ்ட்ன்ற ஒரு ஸ்ட்ரிங்கு வந்துட்டு டெக்ஸ்ட்ன்றது ஒரு ஸ்ட்ரிங். ஓகே, ஸோ அதனால் வந்துட்டு என்ன பண்ண தேவையில்லை அப்படின்னா இன்டிஜர்னு கொடுத்துடாதீங்க. ஸோ இன்டிஜர்ன்றது நம்பர். ஓகே, ஸோ அதனால் வந்து என்டர் எ ஸ்ட்ரிங் அப்படின்னு கொடுக்கணும். ஓகே, ஸோ என்டர் எ ஸ்ட்ரிங் கொடுத்தேன் அப்படின்னா ஸ்ட்ரிங்குன்ற இன்புட்டாக யூசர்கிட்டேருந்து வாங்கியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் லைன் போகிறதுக்கு முன்னாடி ப்ரோக்ராமோட லாஜிக்கை ஒரே ஒரு இதில் ஃப்ளோ மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இன்புட் வாங்கணும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு நம்ம கொடுத்துருக்க கேரக்டரில் நம்ம கொடுத்துருக்க வந்துட்டு ஸ்ட்ரிங் இருக்கு இல்லையா, அந்த ஸ்ட்ரிங்கில் வந்துட்டு சாரி நம்ம கொடுத்துருக்க அந்த டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த டெக்ஸ்ட்டில் வந்துட்டு அதான் வந்து ஸ்ட்ரிங்கு. ஸோ அதில் வந்துட்டு ஒரு யூனிக் கேரக்டர் மட்டும் எடுக்கணும். அந்த யூனிக் கேரக்டரை எடுத்துகிட்டு வந்துட்டு அது எத்தனை தடவை வந்திருக்கு அப்படின்றத செக் பண்ணி பார்க்கணும். ஓகே, அதை செக் பண்ணி பார்த்துட்டு அது வந்துட்டு ஒரே ஒரு தடவை தான் வந்திருக்கா அப்படின்றதையும் செக் பண்ணணும். ஒருவேளை வந்துட்டு அது ட்ரூவாக இருந்தது அப்படின்னா ஸோ அதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்துட்டு அதை வந்து பிரிண்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ எதுக்காக அதை பிரிண்ட் பண்ணணும்னா அதுதான் வந்துட்டு நமக்கு தேவையான டெக்ஸ்ட். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபார் லூப் ரன் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகேவா, ஸோ இதுதான் வந்துட்டு இந்த ப்ரோக்ராமோட ஃப்ளோ. ஸோ இப்போ வந்துட்டு கோட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபார் லூப் ஓப்பன் பண்ணி ஜஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா அந்த கேரக்டர் எத்தனை தடவை இருந்திருக்கு அப்படின்றத செக் பண்ண போகிறோம். ஓகேவா, ஷோர். ஓகே, ஸோ ஃபார் ஐ in range of range of 0, text நினைக்கிறேன். ஓகே, ஸோ ஜஸ்ட் அ மினிட். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஸோ வெயிட் ஒரே ஒரு நிமிஷம். ஸோ இங்கே வந்துட்டு அந்த ப்ரோக்ராம் இருக்கு அதை வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். ஓகே, ஃபார் கேரக்டர் இன்ஸ்டெக்ட். ஓகே, இங்கே வந்துட்டு ஃபார் ஐஎன் ரேஞ்ச் அப்படின்றத கொடுக்கக்கூடாது. ஓகே, ஸோ லாஜிக்கில் வந்துட்டு ஒரு சின்ன திருத்தம்.
ஸோ நான் என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னா வந்துட்டு ரேஞ்சுன்று கொடுத்துட்டேன். பட் ஆனால் இங்கே நம்ம எடுக்க வேண்டியது கேரக்டர் இல்லையா? ஸோ அதை வந்துட்டு கரெக்டாக பார்த்துக்கணும். ஓகே, நம்ம இங்கே எடுக்க வேண்டியது நம்பர் கிடையாது, கேரக்டர். ஸோ அதனால் வந்துட்டு ரேஞ்சுன்னா நம்பர் வந்து யூஸ் பண்ணுறப்போ யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் கேரக்டர் யூஸ் பண்ணுறப்போ நம்ம வந்துட்டு கேரக்டர் இன் டெக்ஸ்ட் அந்த மாதிரி தான் கொடுக்குற மாதிரி வரும். ஸோ அதனால் சிஹெச் அப்படி கொடுத்துருக்கேன். ஸோ சிஹெச் இன் டெக்ஸ்ட். ஓகே, ஸோ டெக்ஸ்ட்டு அண்ட் ஃபாலோ எப்போவுமே வந்து கோலில் மறந்துடக்கூடாது. இதை கொடுத்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓகே ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, கண்டிஷன் செக் பண்ணணும். அது என்ன கண்டிஷன் அப்படின்னா, நமக்கு வந்துட்டு எடுத்த அந்த கேரக்டர் ஒரே ஒரு தடவை அந்த ஸ்ட்ரிங்கில் வந்திருக்கா அப்படின்றது தான் வந்து நமக்கு செக் பண்ண வேண்டிய கண்டிஷன். ஸோ அதை வந்துட்டு இப்போ செக் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இஃப் அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா, கவுண்ட் ஆஃப் அப்படின்ற ஒரு கீவேர்ட்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ நம்மளோட டெக்ஸ்ட்டு நம்மளோட கேரக்டர் வந்து எதில் இருக்குது அப்படின்னா டெக்ஸ்ட்டில் இருக்குது. ஸோ அதுக்கு வந்துட்டு டெக்ஸ்ட்னு கொடுத்துருக்கேன். ஸோ டாட் வந்துட்டு கவுண்ட் ஆஃப் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ கவுண்ட் ஆஃபில் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா சிஹெச். ஓகே, சிஹெச் கொடுத்துட்டு இதை வந்து பண்ணி முடிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஈக்குவல் டு 1 கொடுக்குறேன். ஸோ கரெக்டாக இந்த கோல் நம்ம மறந்துடக்கூடாது, இதை கொடுக்கணும். ஸோ இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இஃப் டெக்ஸ்ட் டாட் கவுண்ட் ஆஃப் சிஹெச் ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்தோம் அப்படின்னா இது என்ன செக் பண்ணணும்னா, டெக்ஸ்ட் அப்படின்ற ஸ்ட்ரிங்கில் சிஹெச் அப்படின்ற கேரக்டர் எத்தனை தடவை வந்திருக்கு அப்படின்ற செக் பண்ணணும். இந்த கவுண்ட் ஆஃப்ன்ற கீவேர்டோட பர்பஸ் என்ன அப்படின்னா வந்துட்டு அவங்க கமாண்ட் லைனில் எழுதுறேன். ஸோ கவுண்ட் ஆஃப் அப்படின்ற கீவேர்டு. ஓகே, இது என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு கவுண்ட் தி நம்பர் ஆஃப் டைம்ஸ் கேரக்டர்ஸ் அக்கர். நம்பர் ஆஃப் டைம்ஸ் இங்கே வந்து ஜென்ரல் எழுதுனால ஈவெண்ட்னு போட்டு நம்பர் ஆஃப் டைம்ஸ் ஈவெண்ட் அக்கர். ஓகே, அதாவது ஒரு பர்டிகுலர் ஈவெண்ட் எத்தனை தடவை வந்திருக்குன்றது கவுண்ட் பண்ணுறது வந்து கவுண்ட் ஆஃப்ன்ற கீவேர்ட். இந்த கவுண்ட் ஆஃப்ன்ற கீவேர்டு வந்துட்டு பைத்தானில் இன்பில்டாக இருக்கும். ஸோ இந்த கீவேர்டு யூஸ் பண்ணி நம்ம கவுண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ டெக்ஸ்ட் டாட் கவுண்ட் ஆஃப் கேரக்டர் கொடுத்தோம்னா அந்த கேரக்டர் வந்து எத்தனை தடவை அந்த டெக்ஸ்ட்டில் வந்திருக்கு அப்படின்றத கவுண்ட் பண்ணணும். ஒருவேளை அந்த கவுண்ட் வந்து ஒரே ஒரு தடவை வந்திருக்கு அப்படின்னா ஸோ அந்த கேரக்டர் மட்டும்தான் வந்து நமக்கு தேவையான கேரக்டர். அதாவது அந்த கேரக்டர் தான் வந்து ஃபஸ்ட்டு நான் ரிப்பீட்டட் கேரக்டர் அர்த்தம். ஸோ அதை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நான் ரிப்பீட்டட் கேரக்டர் இஸ் அப்படின்னு கொடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஓகே அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஸோ இங்கே வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகே, ஏ கொடுத்துட்டேன் அப்படின்னா முடிஞ்சு போச்சு இங்கே. ஷோர். ஓகே, ஸோ இங்கே வரைக்கும் வந்துட்டு அந்த கேரக்டர் வந்து பிரிண்ட் பண்ணால் போதும். ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ நம்மளோட ப்ரோக்ராம் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 99% முடிஞ்சிருக்கு. அந்த லாஸ்ட் 1% என்ன அப்படின்னா நம்ம இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்த்துட்டு அந்த லாஸ்ட் லைனாக பார்க்கலாம். ஓகே, ஸோ இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்மளோட ப்ரோக்ராம் அந்த ஸ்ட்ரிங்கில் இருந்து ஒரு கேரக்டர் ஃபஸ்ட்டு ஒரே ஒரு தடவை வந்திருக்கும், நான் ரிப்பீட்டட் கேரக்டர், அதை பிரிண்ட் பண்ணுறது தான். ஸோ அதுக்காக டெக்ஸ்ட்ன்ற இன்புட் யூசர்கிட்ட இருந்து வாங்கியிருக்கோம். அடுத்து கேரக்டர்ஸ். ஓகே, ஸோ ஃபார் லூப் ஓப்பன் பண்ணி கேரக்டர் இன் டெக்ஸ்ட், அதாவது டெக்ஸ்ட்டில் இருக்க ஒவ்வொரு கேரக்டரையும் எடுத்துட்டு அந்த ஒரு கேரக்டர் வந்துட்டு இஃப் கண்டிஷன். ஸோ இஃப் டெக்ஸ்ட் டாட் கவுண்ட் ஆஃப் கேரக்டர்ஸ் ஈக்குவல் டு 1, அதாவது அந்த கேரக்டர் எத்தனை தடவை வந்திருக்குன்னு பார்த்துட்டு அது ஒரு தடவை தான் வந்திருக்கான்றது செக் பண்ணும். வந்திருந்தது அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு நான் ரிப்பீட்டட் கேரக்டர்ஸ் அப்படின்னு போட்டு ஸோ அந்த கேரக்டர் பிரிண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ ஒருவேளை இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா அதுக்கு மேலே நம்ம வந்து செக் பண்ண தேவையில்லை. ஏன் அப்படின்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் ரிப்பீட்டட் கேரக்டர்ஸ் தெரிஞ்சு போச்சு. நம்ம பிரிண்ட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் ரிப்பீட்டட் கேரக்டர் தான். அடுத்தடுத்து உள்ள கேரக்டர்ஸ் நமக்கு தேவையில்லை. ஸோ அதனால் வந்துட்டு லூப்பை பிரேக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதுதான் வந்து நெக்ஸ்ட் லைன். ஸோ ஃபுல் ப்ரோக்ராம் வந்து முடிஞ்சு போச்சு. ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ரன் பண்ணிடலாம். ஸோ டெக்ஸ்ட்டுன்ற ஒரு இன்புட்டை வாங்கியிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம்னா ஃபார் லூப்பில் ஃபார் சிஹெச் இன் டெக்ஸ்ட்னு கொடுத்துருக்கேன். அதாவது ஃபார் கேரக்டர் இன் டெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு கேரக்டர் எடுக்கும். ஸோ இஃப் டெக்ஸ்ட் டாட் கவுண்ட் ஆஃப் கேரக்டர்ஸ் ஈக்குவல் டு 1னா அந்த கேரக்டர் வந்துட்டு ஒரு தடவை தான் வந்திருக்கா செக் பண்ணி பார்த்துட்டு ஸோ பிரிண்ட் ஆஃப் ஃபஸ்ட்டு நான் ரிப்பீட்டட் கேரக்டர்ஸ் அப்படின்ட்டு கொடுத்துட்டு ஒரு தடவை வந்திருந்தது அப்படின்னா என்ன பண்ணோம் அப்படின்னா ஸோ அதை பிரிண்ட் பண்ணிவிட்டு லூப்பு பிரேக் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து இங்கே நடக்க போகிறது. இப்போ வந்துட்டு கவுண்டர் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ரன் பண்ணிடலாம். ஓகே, ஸோ 3 2 1 ரன் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ ரன் பண்ணோம் அப்படின்னா நம்மக்கிட்ட கண்டிப்பாக இன்புட் கேட்கும். ஓகே, ஸோ இன்புட்டில் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா வந்துட்டு டேஞ்சர் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ இதில் டேஞ்சர்னு கொடுத்தேன் அப்படின்னா ஆன்சர் என்ன வந்து பார்க்கலாமா? ஸோ டி. ஸோ டின்றதை நான் வந்து தமிழோட ஃபஸ்ட்டு நான் ரிப்பீட்டட் கேரக்டர் இன் அவர் டேஞ்சர் அப்படின்றது அர்த்தம். ஓகே, ஸோ அவ்வளோதான். ஓகே,
ஸோ இதுதான் வந்துட்டு இந்த ப்ரோக்ராமோட இது இன்னொரு தடவை கூட ரன் பண்ணி இன்னொரு வேர்டு கொடுக்கலாம், என்னன்னா சக்ஸஸ் அப்படின்னு கொடுத்து பார்க்கலாமா? ஓகே, ஸோ ரன் பண்ணிட்டேன். ஓகே, ரன் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நான் ரிப்பீட்டர் கேரக்டர் என்ன அப்படின்னா ஃபஸ்ட் நான் ரிப்பீட்டர்னா யூ தான். ஓகே, ஏன் அப்படின்னா எஸ்ன்றது 3 தடவை வந்திருக்கு, சி அப்படின்றது 2 தடவை வந்திருக்கு. அதே மாதிரி யூ அதெல்லாம் வந்துட்டு பார்த்தோம்னா ஒரு தடவை தான். பட் ஆனால் யூன்றது ஃபஸ்ட்டு தடவை வந்துருச்சு, ஈன்றது செகண்ட் தடவை வந்திருக்கா. ஸோ அதனால வந்துட்டு ஆன்சர் வந்து யூ வந்திருக்கு. ஸோ நம்மளோட அவுட்புட் கரெக்டாக வருது. ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த ப்ரோக்ராமோட ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன். அண்ட் இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ரோக்ராம்ஸை நம்ம ட்ரை பண்ண வந்துட்டு பைதான் நம்மளோட நாலேஜும் வளரும். ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. see you later in the next video.